கடவுளே நேரில் வந்தாலும் ஒரு சில விதிகளை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் சவால்களை எல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சவால் விட்ட இடத்துல ஜெயிச்சு காட்ட போறீங்க. எந்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லி விலைக்கு போச்சோ அந்த உறவு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பொதுவாகவே அவசரம் காட்ட மாட்டீங்க. ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக தான் மற்றவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடியவங்கள அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு அழகு சார்ந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது பிடிக்கும். அதே மாதிரி பொன் பொருள் ஈட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடுமையான உழைப்பு மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப திடமான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக ஆடை ஆபரணங்கள்லாம் அதிகம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு வரும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன், அதனால இயல்பாக உங்களுக்கு அதெல்லாம் வரும் அப்படின்னே சொல்லலாம். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். பணப்புழக்கம் தட்டுப்பாடின்றி இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பணமே இல்லை, கையில் காசே இல்லை அப்படின்னு புலம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். ஏன்னா ராசி அதிபதி சுக்கிரன், அதனால் அதிக அளவு அதிர்ஷ்டம் 12 ராசிகள்லேயே அதிக அளவு அதிர்ஷ்டமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவங்களே எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். படித்தது என்னமோ குறைவான படிப்பாக இருந்தாலும் கூட இவங்களுடைய படிப்புக்கு அதிகமான ஒரு வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல லாபம் ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப திறமையாக அதை ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியில் இந்த ரிஷபராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள நல்ல வாழ வைக்கக்கூடிய ஒரு இயல்பான மனப்பான்மை கொண்டவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வருகின்ற நாட்களில் திடீர்னு செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகும். தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. எதுலேயுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே, ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்பவும் நல்லது. அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு செலவுகளும் வரும். எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வருகின்ற நாட்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்காக காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல கூட கடுமையாக உழைப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். எந்த காரியெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதில் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் புதிய நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களையோ அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற வேலையில் சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எல்லாம் அறிந்து கொஞ்சம் செயல்படுங்க. ஒரு சிலர்லாம் வாங்கிட்டு அதை கட்ட முடியாத கூட விட்டுருவாங்க. அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய செயலுக்காக நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ஆயுதம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கையாளும் போது, வண்டி வாகனம் ஓட்டும்போது, இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக ஒரு சில வியாபாரிகள்லாம் வெளியில் போவீங்க. அந்த பயணங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக தான் முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. திடீர்னு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் கூட சின்ன வாக்குவாதம் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கான நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாக அமையும். உறவினர்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தை மட்டும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வரவு கேட்டார் போல் செலவு செய்யுங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி பெண்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ புதுசாக தொடங்குனீங்கன்னா கூட அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதற்கப்புறம் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் கொஞ்சம் தடையாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் ஆகக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடைத்தரகர்கள் மூலிமா சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும். நேரடியாக நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போகும்போது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட பழகும்போது, வெளிநபர்கிட்ட பழகும்போது உங்களுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய கலைஞர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி கலைஞர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் நீங்கள் எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். சிறிய வேலையை கூட கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டு தான் கரெக்டான டைமில் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கல்வியில் நாட்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் கவனமாக செயல்படுறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல கரெக்டாக வேலையை முடிக்க முடியாமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இந்த தடைகள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எடுக்கிற காரியத்திலெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக சில விஷயம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்து போடுவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த வாக்கில் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நிறைவேற்றுவீங்க. அது மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லை இருந்தாலும் மனது ரொம்ப உற்சாகமாக தென்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் இந்த ரிஷபராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தவறாமல் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. பெருமாள் கோவிலில் ஒரு 11 முறை வலம் வந்துட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா மேற்கு வடமேற்குலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு